உலகிலும் உள்ள ஆன்மீக அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். சனாதன தர்மத்துடைய மிகவும் இன்றியமையாத ஒரு அம்சமாக விளங்குவது சரணாகதி தத்துவம். சரணாகதி தத்துவம் இந்த தத்துவத்தை பற்றிய நான் அறிய நேர்ந்த ஒரு நிகழ்ச்சியை தங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மாதவன் திருத்தலத்திற்கு பெயர் போன ஊர் அது. அந்த ஊரிலே வைணவ அடியார் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அந்த வைணவ அடியார் தினம் இறைவனை தொழுது தன்னுடைய பணிகளை துவங்குவதை தனது வாடிக்கையாக வைத்திருந்தார். இவ்வாறு இருக்கையில் ஒரு நாள் அவருக்கு தீராத தோல்வியாதி ஏற்பட்டது. அந்த தோல்வியாதியை குணப்படுத்தும்படி அவ்வூரில் உள்ள வைத்தியரை அணுகிறார். அந்த வைத்தியர் அதற்கான மருந்தை அளித்துவிட்டு, இந்த மருந்தை மலைப்பாம்பின் கொழுப்புடன் கலந்து பூசி வந்தால் உங்களுக்கு மிகவும் விரைவில் நோய் குணமாகும் என்று சொல்லிவிடுகிறார். ஆனால் வைணவரோ மிகவும் ஆச்சாரமானவர். அசைவ உணவு உண்பதை விரும்பவில்லை. அதை எந்த விதத்திலும் அவர் நாடுவதில்லை. ஆனால் அவர் தமது கருத்திற்கு தமது வாழ்வியலுக்கு எதிராக இருப்பதனால் அவர் அந்த மலைப்பாம்பு கொழுப்பை கலக்காமலேயே அந்த மருந்தை தோல்வியாதிருக்கின்ற இடங்களிலே பூசி வருகிறார். இவ்வாறு இருக்கிறதிலே ஒரு சில மாதங்கள் கழிந்த பிறகு அவர் தோல் நோய் முற்றிலும் குணமாகிவிடுகிறது. வைணவருக்கோ அது மாதவன் திருவிளையாடல் கருணை என்று வைணவர் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். மருத்துவருக்கோ தமது மருத்துவத்தில் எந்த குறையும் இல்லை. அந்த மலைப்பாம்பின் கொழுப்பு இல்லாமல் இந்த மருந்து வேலை செய்யாது என்பது நன்றாக தெரியும். ஆனால் அவர் மிகவும் குழப்பமடைகிறார். இருப்பினும் அவர் நோய் குணமடைவதற்கு சந்தோஷப்படுகிறார். வைணவர் வழக்கம் போல காலையில் எழுந்தவுடன் அந்த திருக்குளத்திலே, கோயில் அமைந்திருக்கிற திருக்குளத்திலே குளித்துவிட்டு இறைவனை தரிசித்துவிட்டு தன்னுடைய நித்திய கர்மங்களை தொடங்கி வந்தார். இவ்வாறு இருக்கையிலே ஒரு நாள் வைத்தியர் கோயிலுக்கு அருகிலுள்ள மலையிலே உள்ள வனத்திலே வைத்தியத்திற்கு தேவையான மூலிகளை பறிக்க சென்றார். அப்போது அவர் கண்ட காட்சி அவரை வியப்புக்குள்ளாக்கியது. அது என்னவென்றால், மலையிலிருந்து சுனை நீர் வந்து கோயில் திருக்குளத்தில் நிரம்புகிறது. அந்த கோயில் திருக்குளத்திற்கு மழை நீர் வரும் வழியிலே இரு பாறைகளுக்கு இடையிலே ஒரு மலைப்பாம்பு தன்னுடைய விதி முடிந்த நிலையில் சிக்கி இறந்து விட்டிருந்தது. அந்த மலைப்பாம்பினுடைய உடலில் இருந்த கொழுப்பானது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரிலே கலந்து திருக்குளத்திலே சேர்ந்து விட்டது. இதனை அறியாத அந்த வைணவ அடியார் தினந்தோறும் தன்னுடைய நித்திய கர்மங்களில் ஒன்றான திருக்குளத்தில் குளித்துவிட்டு மாதவனை தரிசிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். அதனால் அவருடைய நோய் பரிபூர்ணமாக குணமாகிவிட்டது. இதிலிருந்து நாம் அறியும் கருத்து என்னவென்றால், மலைப்பாம்பின் விதி முடிந்துவிட்டது. ஆனால் பயன் அடைய வைணவ அடியாருக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. வைணவ அடியாரோ தன்னுடைய வாழ்வியல் நெறியிலிருந்து விலக விரும்பவில்லை. ஆனால் வைணவ அடியார் அறியாமலேயே அவர் நோய் குணமாக மாதவன் கருணை புரிந்தார். அதே நேரத்தில் மருத்துவருடைய மருத்துவமும் பொய்க்கவில்லை. என்னை மாதவன் கருணை, மாதவா உன் திருவுருளால் என்று எதுவும் நடப்பதில்லை. இந்த நேரத்திலே பாரத தேசத்திலே பக்தி இயக்கம் என்ற இயக்கம் உருவாவதற்கு காரணமாக இருந்த சைத்தன்ய மகாபிரபு பற்றி நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. சைத்தன்ய மகாபிரபு மேற்கு வங்காளத்திலே பிறந்தார். அவர் பக்தி இயக்கம் என்ற இயக்கத்தை தொடங்கி வைத்து
அதை கிருஷ்ண பக்தி இயக்கமாக மாற்றியது சுவாமி பிரபுபானந்தா, கிருஷ்ண வேதாந்த பிரபுபாதா. இப்போது அந்த பக்தி இயக்கமானது உலகெங்கிலும் உள்ளவர்களை ஈர்த்து விருந்தாவனத்திற்கும் துவாரகைக்கும் வியாதி நாட்டில் உள்ளவர்களெல்லாம் வந்து நம்முடைய சனாதன தர்மத்தை அனுஷ்டிக்கிறார்கள். வேதனைக்குரிய விஷயம் என்னவென்றால், நம்முடைய மக்கள் சனாதன தர்மத்தை மிகவும் தவறாக கண்ணத்தோடு பார்க்கிறார்கள். சனாதன தர்மம் என்பது எல்லோரையும் அனுசரித்து செல்லக்கூடிய தர்மமானது. அந்த தர்மத்திலே தான் வசுதெய்வ குடும்பமும் என்று சொல்லுகிறார்கள். அதே போல் சைவ நெறியிலே அன்பே சிவம், ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்று சொல்லுகிறார்கள். இருப்பினும் பல தவறான வழிகாட்டல்களால் சனாதன தர்மமாகட்டும், சைவ நெறியாகட்டும், வைணவ நெறியாகட்டும், இதை மக்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அதனால்தான் காலமாக பாரத தேசத்திலே ஞானிகளும் ரிஷிகளும் வந்து அன்பையும் கருணையும் போதித்திருந்தாலும் மக்கள் அதை ஒரு ஆன்மீக நெறியாக மட்டுமே உணர்ந்து அதை புறந்தள்ளிவிட்டார்கள். ஆனால் ஆன்மீகம் என்பது வாழ்க்கையின் ஒரு இன்றியமையாத பகுதி என்பதை மக்கள் உணர வேண்டும். அப்போதே வாழ்க்கை நலம் உண்டாகும், வாழ்க்கையில் எல்லா வளங்களும் உண்டாகும். ஆதலின் மக்களே, ஆன்மீக நெறி என்பது ஒரு சிறு குறிப்பிட்ட பகுதியினருக்கு குறிப்பிட்டவர்களுக்கு மட்டுமே என்று அல்லாமல் ஒவ்வொரு மனிதனும் ஆன்மீக நெறியில் தழைத்து இக்கோலத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது நமது ரிஷிகள், முனிவர்கள், ஞானிகளுடைய உபதேசங்களாகும். அந்த உபதேசங்களை பின்பற்றி இறைவனுடைய பாதங்களை பற்றி கொள்வோம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.